வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 22/2/2025 சனிக்கிழமை இந்த பதிவு போட்டுருக்கு. எதுக்கு உண்டான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, திங்க செவ்வாய் 2 நாளைக்கு உண்டான பதிவு. ஏன்னா 24, 25 இந்த 2 நாளைக்கு உண்டான பதிவு. புதன்கிழமை மார்க்கெட் லீவு. இப்போ இந்த 2 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் திங்கக்கிழமை மைனஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே ப்ளஸ் நோக்கி வருவோம். செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு ப்ளஸுக்கு போவோம். இதுதான் அவுட்டர் லுக்கான ஒரு இது. எப்படி மைனஸாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்டுக்கு மேலே மைனஸாக இருக்கான். அப்போ நம்ம எதை வச்சு நம்ம சிஇ எடுத்துகிட்டு போகலாம், லாங் போகலாம் அப்படின்னா 22,605 இந்த லெவல் கட் ஆகாத வரையும் நீங்கள் சிஇ போகலாம், தைரியமாக போகலாம். அந்த இடத்துல இருந்து மைனஸ் பேனிக் பண்ணுவோம், நிற்க மாட்டோம், ஃப்ளாஷ் அடிச்சுட்டு வருவான். இல்லாட்டி திங்கக்கிழமை மார்னிங்கே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே அவன் ரெக்கவரி ஆகிருக்கணும். அப்படி ரெக்கவரி ஆகிட்டானா அடுத்தடுத்த அப் ட்ரெண்டுக்கு வந்துடுவான். ஸ்டாக் ஆப்ஷனும் வருவான். எக்ஸ்பிரி இருக்கிறதுனால பெரிய ஒரு ப்ளஸுக்கு வரமாட்டான். 23,000க்கு வரையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படி இந்த 3 நாளைக்கு உள்ள, ஏன்னா 27 எல்லாமே மந்த் எக்ஸ்பிரி, எல்லாமே எக்ஸ்பிரி இருக்கிறதுனால இந்த லெவலில் தான் முடிப்போம். இல்லாட்டி இதே லெவலில் கூட முடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ புதன்கிழமைக்கு மேலே மறுபடியும் ஒரு டவுனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் டேட்டா சொல்லுது. அதை இந்த 2 நாள் வால்யூமை பொறுத்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றிலையும் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ, பேங்க் செக்டர், பேங்க் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, எனர்ஜி இவங்க எல்லாம் ப்ளஸுக்கு தான் இருக்கிறாங்க. இதுனா ஆட்டோ, பேங்க் நிஃப்டி, எஃப்எம்சிஜி, எனர்ஜி இவங்கெல்லாம் பாசிட்டிவ் தான் இருக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி, ஐடி, ஃபார்மா, ப்ரைவேட் பேங்க் இவங்கெல்லாம் பக்கம் மைனஸ் இருக்காங்க. இதில் மேஜர் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் இருக்கனால ஐடி செக்டர் மேஜர் கவுண்டர் டவுன். அவன் எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கிற அளவுக்கு இவனோட எஃபெக்ட் இருக்கு. இதுக்கு மேலே 65க்கு மேலே மறுபடியும் டவுன் வருதுன்னா டேட்டா இங்கே செல்லுபடி ஆகாது. நியூஸ் பேஸில் வர்றப்ப எந்த ஒரு டேட்டாவும் சேட்டும் ஒர்க் ஆகாது. அந்த நியூஸ் ஹெவியாக இருக்கிறப்ப எஃப்ஐஓடி ஹெவியாக செல்லிங் பண்ணுறப்ப 22,605ங்கிறப்ப கீழே நம்ம அடுத்த லெவல் பொறுத்து தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் பண்ணணும். மார்க்கெட் ட்ரபிளில் தான் இருக்குது, அது எந்த டவுட்டும் இல்லை. போன வீடியோவில் சொன்னேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன், மார்க்கெட் ட்ரபிளில் தான் இருக்குது. மார்க்கெட் ட்ரபிள் தான் இருக்குதுனாலுமே ஃபாரின் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸு, டேக்ஸு, நாஸ்டாக் இந்த வரும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மைனஸ் தான், ஹெவி மைனஸ் தான் போகிறாங்க. அது நிறைய இன்டெப்த்தாக போக தேவையில்லை. அந்த ஹெவி மைனஸ் நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் எஃபெக்ட் ஆகும். அந்த மைனஸ் நம்மளுக்கும் எஃபெக்ட் ஆகும். அதனால தான் திங்க செவ்வாய் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது திங்கக்கிழமை மைனஸில் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 2 நாளைக்கு அப்புறம் மைனஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை புதன்கிழமை உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். திங்கக்கிழமை எந்தெந்த ஸ்கிரிப்ட் வாங்கலாம், புட் ஆப்ஷன் வாங்கலாமா, கால் ஆப்ஷன் வாங்கலாமாங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாளைக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே.